அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அடிக்கடி ட்ராவலிங்லேயே இருப்பீங்க. இந்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா அதை அலைச்சல்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மூமெண்ட்லேயே இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு எடுத்துக்கிடலாம். அந்த மாதிரி இந்த காலகட்டம் கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த மாதம். அதுலேயும் குறிப்பாக 2வது வாரமும் 3வது வாரமும் ரொம்ப அலைச்சல் நிறைஞ்சதாக இருக்கும். ஒரு மூமெண்ட்லேயே இருந்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. 3ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்திகளும் நடக்குமானால் இந்த அலைச்சல்கள் கொஞ்சம் அப்படியே அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. செலவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம். நல்ல செலவாக இருந்தால் சந்தோஷம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் செலவுகள் நிறைந்த காலமாக இந்த காலம் அமையப்பெறுகிறது. 12ஆம் இடம் சார்ந்த தசை புக்தியும் நடக்குமானால் செலவுகள் கொஞ்சம் எல்லை மீறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக அமைகிறது. அப்போ கூடுமானம் வரையிலும் வீண் செலவுகளை தவிர்ப்பது சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாத பலனை நம்ம பார்க்க இருக்கோங்க. எப்போவுமே ஒரு மாத பலன் அப்படின்னு வருகின்ற பொழுது கோச்சார பலனுடைய பலம் அப்படிங்கிறது 5லிருந்து ஒரு 10% அதிகபட்சம், அவ்வளவுதான். ஆக இந்த பலனும் அவ்வளவுதான். நீங்கள் இதை முழுமையாக அப்படி நடந்துடும் எல்லா விஷயம் அப்படிலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்களுடைய ராசிக்கு சொல்ல போகிற ஒரு 5 பலனோ 6 பலனோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்குமான்னு அப்படி கிடையாது. கூடவே ஒவ்வொரு பலனை சொல்லும்போது இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தியும் நடந்தால்தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் சுயஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது மிக மிக பயனளிக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, கன்னிராசி நேயர்களுக்கு இது ஒரு வகையில் நல்ல ஆகச்சிறந்த மாதம்னு சொல்லுவேன். ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சரிங்களா? முதல்ல நமக்கு நன்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, இந்த யாராவது வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள், உத்தியோக நிமித்தமாக இல்லை குடும்பம் குடியேறது, அப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? வெளியிட மாற்றங்களுக்காக யாரேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அடிக்கடி ட்ராவலிங்லேயே இருப்பீங்க. இந்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா அதை அலைச்சல்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மூமெண்ட்லேயே இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு எடுத்துக்கிடலாம். அந்த மாதிரி இந்த காலகட்டம் கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த மாதம். அதுலேயும் குறிப்பாக 2வது வாரமும் 3வது வாரமும் ரொம்ப அலைச்சல் நிறைஞ்சதாக இருக்கும். ஒரு மூமெண்ட்லேயே இருந்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. 3ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்திகளும் நடக்குமானால் இந்த அலைச்சல்கள் கொஞ்சம் அப்படியே அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, நீண்ட நாளாக ஏதாவது சொத்து விற்க முடியாமல் இருக்குது, இல்லை ஏதேனும் ஒரு பொருள் விற்க முடியாமல் இருக்குது, கைமாற்ற முடியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவற்றை விற்பதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும். வித்துடலாம். இப்போ டாக்குமெண்ட்டில் கூட ஏதாவது பிரச்சனைனால தள்ளி போயிட்டு இருந்திருக்கலாம், எவ்வளோ நாள் விற்க முடியாமல். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ கைகூடி வந்துடும். ஆக உங்கள் ஜாதக ரீதியாக 3ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்மந்தப்படுகிற தசை புக்திகளும் செல்லுமானால் உறுதியாக சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ நீங்கள் முயற்சிச்சிங்கன்னா உறுதியாக கிடச்சிரும். இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த அமைப்பாக அமையப்பெறுகிறது. அது ஒரு பக்கம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, வெளியிடங்கள்லேருந்து உங்கள் ரிலேட்டிவ் அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியிடங்களிலிருந்து உங்களுக்கு சில உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். அது என்ன உதவியாக வேணாலும் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. சரிங்களா? பண உதவியாக இருக்கலாம், ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு வேறு ஏதேனும் உதவியாக இருக்கலாம். உதவிகள் தக்க சமயம்தனில் கிடைக்கின்ற நற்காலமாக இக்காலம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கணும். சரிங்களா? அது 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கிறது என்றால் இன்னும் சிறப்பாக கிடைக்கும் உதவிகள். அதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உடன் பிறப்புகளுக்காகவோ அல்லது நண்பர்களுக்காகவோ இந்த மாதம் சற்று செலவுகள் அதிகரிக்கக்கூடும்.
செலவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம். நல்ல செலவாக இருந்தால் சந்தோஷம், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் செலவுகள் நிறைந்த காலமாக இந்த காலம் அமையப்பெறுகிறது. 12ஆம் இடம் சார்ந்த தசை புக்தியும் நடக்குமானால் செலவுகள் கொஞ்சம் எல்லை மீறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக அமைகிறது. அப்போ கூடுமானம் வரையிலும் வீண் செலவுகளை தவிர்ப்பது சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் பேசும் பொழுதோ அல்லது ஒரு தகவலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரிமாற்றம் செய்கின்ற பொழுதோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்பொழுது நீங்கள் பேசுகின்ற சில கருத்துக்கள், அதுவும் ஒரு முக்கிய ஒரு அடையாளப்படுத்தப்படுகின்ற கவனிக்கப்படக்கூடிய இடத்துல சமூகத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கிடணும். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய கருத்துக்களால் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கையெழுத்து போடுறீங்க, ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, டாப் டு பாட்டம் கரெக்டாக கொடுக்கணும். இல்லைனா ஒப்பந்தங்களால் கமிட்மெண்ட்ஸால் பிரச்சனைகளோ அல்லது பெயர்கேடோ வரும், மாட்டிக்கிடுவீங்க, வில்லங்கத்தில் பேசுபொருளாயிருவீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்துக்கிட வேண்டியது அவசியம், சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத கான்டெக்ட்ஸ், சில நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க, ஆனால் அவர்களால் உங்களுக்கு தீமை விளையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ கன்னியாராசி நேயர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான காலகட்டம். ஒருவேளை 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக தவறான நண்பர்கள் தான் சேர்க்கை பெறுவாங்க. அதனால் உங்களுடைய பெயருக்கோ அல்லது உங்களுடைய வாழ்வியலுக்கோ சில துன்புறுத்தல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அந்த மாதிரியான கான்டாக்ட்ஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிக மிக நல்லதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான செலவுகள் அல்லது எதிர்பாராத விரயங்கள் ஏற்படும் காலம் இந்த காலம். ஜாதக ரீதியாக 3 அல்லது 12 அல்லது 8 இந்த 3ல் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் செலவுகள் வச்சு பின்னும். அதுவும் 2வது வாரமும் 3வது வாரமும் எக்கச்சக்கமாக செலவு. அந்த செலவுகளால் நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக கடன் வாங்குறது, அதே போல் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, வேலை பார்க்குறவங்கள விட்டுருங்க, தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அளவுக்கு அதிக முதலீடுகளை 2வது வாரமும் 3வது வாரமும் போடாதீங்க. முதலீட்டை பெரிய அளவில் மீண்டும் எடுக்கக்கூடிய அமைப்போ அல்லது பொருளாதார ரீதியாக தொழில் வளர்ச்சிக்கான அமைப்போ இந்த காலகட்டத்தில் வலுவாக இல்லை, 2வது வாரத்துலேயும் 3வது வாரத்துலேயும். ஸோ பொருளாதார ரீதியாக அந்த 2 வாரங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஒருவேளை 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சார்ந்து தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக கவனமாக இருக்கணும். செலவுகள் மிக மிக அதிகம்ங்கிறத புரிஞ்சுக்குங்க, அது ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன நல்ல விஷயங்கள் உண்டுன்னா, வேலை இல்லாத நண்பர்களுக்கு இப்போ நான் சொல்கிற நல்ல விஷயங்கள் அனைத்தும் கடைசி ஒரு வாரம் அல்லது கடைசி 8 நாள் இந்த மாதத்தில், அப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்ற நண்பர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பது மாதிரியான காலம். தசாபுக்தி படியும் 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ சம்பந்தப்படுகிற தசை புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக வேலை கிடைக்கும், அதில் மாற்றமே இல்லை. அதே போல் எங்கேயாவது பேங்க் லோன்ஸுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலகட்டம் வங்கி கடன்கள் கிடைக்கும். நீங்கள் தான் கட்டணும், அதில் வேறு மாற்றம் இல்லை. ஆனால் கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஜாதக ரீதியாக 6ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக கடன் கிடைக்கும், அதை பார்த்து இருந்துக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, நோய் தொந்தரவு, கடன் தொந்தரவு, எதிரி தொந்தரவு, தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவானாலும் இந்த மாதத்தினுடைய 2வது வாரம் 3வது வாரத்தில் அப்படியே பீக்காகி 4வது வாரத்தில் குறைச்சி போயிடும். 4வது வாரம் நீங்கள் பெறுகின்ற அடிகள் அனைத்திற்கும் மருந்து போடுகின்ற மாதம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விஷயம் என்னவென்றால், இந்த காலகட்டம் சகலத்திலும் உங்களுக்கு கடைசி வாரம் வேலை,
ஆரோக்கியம், பொருளாதார நெருக்கடி அனைத்திலும் நல்ல மேன்மையை தரும். உங்களுடைய பிரச்சனைகளை கட்டுப்படுத்துகின்ற காலம் இது. தசாபுக்தி அடிப்படையிலையும் 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக பிரச்சனைகள் கட்டுக்குள்ளாக வரும், வந்தே தீரும். தசாபுக்தி நடக்கலை, ஒன்றும் மாறாது, அடி வெளுத்து வாங்கிக்கிட்டு தான் இருக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் லாஜிக். ஆக அன்பு நண்பர்களே, அனைத்து கன்னியாராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.